இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி ஆசீர்வதிக்கப்பட்டவர் மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவியை உன்மேல் வரும். உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்பட்டது. இதோ நான் ஆண்டவருக்கு அறிவேன். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்தத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி மற்றவ வழியாக வேதனைப்படுகிறார். உங்கள் சத்திரத்தில் இடமளிக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடமளிக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள்.
வீதியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே ஓகே ஓகே அப்படி போதும் அப்படி பயப்படாதிருங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். தர்ஷன் நீங்க நாம் எப்படி பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம். அவர்கள் தீவிரமாய் அப்படியே முகத்தை தான் காமிக்கணும் தம்பி. யோசேப்பை அப்படியே முகத்தை பார்த்து முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சந்ததியை லைட்டா திருப்பிக்கோங்க சாஸ்திரிகள் செல்கிறார்கள். நட்சத்திரத்தை பாருங்க. அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளையிருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் யோகவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்படியே திரும்பி தம்பி மெய்ப்பர்கள்லாம் முட்டி போடுங்க அப்படியே மெய்ப்பர்கள்லாம் முட்டி போடுங்க மெய்ப்பர்கள் போ சாய் அங்கே போய் முட்டி போட்டுக்கோங்க எல்லாரும் மேலே போங்க அவங்கள நிற்கட்டும் அப்படியே நிற்கட்டும் கை கூப்புற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க லைட்டா கோஷிதா வேதத்துல நடந்த சம்பவத்தை அப்படியே என்ன பண்ணிருக்கோம் டிராமா மாதிரி போட்டிருக்கோம் கரெக்டுங்களா இது நாங்க ஏசப்பா பிறந்தாருன்னு கண்ணில் பார்க்கல நீங்க யாராவது கண்ணில் பார்த்தீங்களா ஏசப்பா பிறந்தாருன்னு யாரும் கண்ணில் பார்க்கல பரிசுத்த வேத புஸ்தகத்துல இருக்கிறத நம்ம அப்படியே நம்பி என்ன பண்றோம் அதை என்ன பண்ணோம் நம்பி ஏசப்பா நமக்காக பிறந்தாரு நமக்காக ஊழியம் செஞ்சாரு நமக்காக மரிச்சாரு இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்காரு நம்புற நமக்கு ஏசப்பா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு கரெக்டுங்களா பாருங்க இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் கிறிஸ்துமஸ் மரத்தையும் கிறிஸ்துமஸ் நாளன்று கொண்டு வராங்க இங்க நடிச்ச நாடகத்துல கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தாரா அப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா வராத நம்ம ஏன் கொண்டு வரணும் நமக்கு பின்வரும் சந்ததி யாருமே கிறிஸ்துமஸ் தாத்தாவை கொண்டு வரக்கூடாது கிறிஸ்துமஸ் யாருக்குரியதுன்னா இயேசுக்குரியது இயேசு பிறந்த நன்னாள் என்று இயேசுக்கு பிரியமான செயல்களை தான் செய்யணும் சரிங்களா இயேசுக்கு என்ன பிரியம் இந்த சிறியாரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொன்னார் ஏசப்பாக்கு என்ன பிரியம்னா இல்லாதவங்க இயலாதவங்க முடியாதவங்க விதவைகள் அவர்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணணும் நம்மளால இயன்ற உதவி உணவோ உடையோ கொடுத்து நம்ம ஏசப்பாவுடைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது தான் கிறிஸ்துமஸ் அதை மட்டும் செஞ்சா போதும் சரிங்களா கிறிஸ்துமஸ் தாத்தாவையோ கிறிஸ்துமஸ் ட்ரீயையோ கொண்டு வரக்கூடாது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஹல்லேலூயா நாடகம் பிடிச்சிருந்ததா எல்லா பிள்ளைகளும் கைத்தட்டி பண்ணுவாங்க